நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற ஆயத்துல்லா கொமைனி அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாத தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர்களின் இல்லத்தில், ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் கொமைனி அவர்களுடைய வீடு இருக்கிறது. அவர்களுடைய வீட்டில் ஐஆர்ஜிசி என்று சொல்லப்படுகிற அந்த ஈரான் நாட்டுடைய உயர் பாதுகாப்பு படை அதிகாரிகளோடு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் வீட்டின் மீது ஏவுகணை விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு, அந்த தாக்குதலில் ஆயத்துல்லா கொமைனி அவர்களும் அவர்களுடைய மகள், மருமகள், பேத்தி என்று அவர்களின் குடும்பத்தில் 4 பேர் வரை கொல்லப்பட்டதாக ஈரானுடைய செய்தி அறிவிக்கிறது. அதோடு ஐஆர்ஜிசியுடைய முக்கியமான உயர் அதிகாரிகள் 40 பேர் வரை அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் ஈரானுடைய செய்தி நமக்கு இதை தெரிவிக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும், நியாயத்தை, நீதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுவதும், நீதிக்காக குரல் கொடுப்பதும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமை. இந்த அநீதிக்கு எதிராக இந்த அநீதியை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் இதை நாம் பேசுகிறோமே தவிர, இஸ்லாத்தின் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய, குர்ஆன் சுன்னா அக்கீதாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சியா கொள்கையை ஆதரிப்பதோ அல்லது ஆயத்துல்லா கொமைனி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை ஆதரிப்பதோ, அவர்களை பின்பற்றி அவர்களின் கருத்துக்களை முக்கியத்துவப்படுத்துவதோ நம்முடைய நோக்கமல்ல. இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை ஷியா கொள்கை என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஷியா கொள்கையை நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆதரிப்பது கிடையாது. இமாம் கொமைனி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் அவர்கள் மார்க்க மத ரீதியாக என்ன கருத்தில் இருக்கிறார்களோ, ஷியாவுடைய என்ன கருத்தில் இருக்கிறார்களோ அந்த கருத்துக்களை நாம் ஆதரிக்கவில்லை. ஒரு அநியாய அக்கிரமத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பயானில் இதை பற்றி நாம் பேசுகிறோம். இன்றைக்கு சில சகோதரர்கள் ஷியாக்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், ஷியாக்கள் பாதிக்கப்பட்டால் அதை நாம் கண்டிக்கக்கூடாது, அவர்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் மனிதாபிமானம் இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக பலஸ்தீன் காசாவின் மீது மிருகத்தனமான தாக்குதல் நடத்தி பல லட்சம் காசா முஸ்லிம்களையும் அப்பாவி பொதுமக்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து படுகொலை செய்த அந்த இஸ்ரேலிய பயங்கரவாத இஸ்ரேல் யூத அரசாங்கத்தை, ஆக்கிரமிப்பு பயங்கரவாத யூத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசை அரபு நாடுகளெல்லாம் கண்டிப்பதற்கு துப்பில்லாமல் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் ஈரான் மட்டும்தான் கண்டித்தது, ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டது. ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா, ஹவுதி, லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் ஹவுதி படைகளும் தாக்குதல் நடத்தியதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஹமாஸுக்காகவும் பலஸ்தீன் காசா முஸ்லிம்களுக்காகவும் தான் தாக்குதல் நடத்தினார்கள். அமெரிக்கா ஈரானின் மீது பொருளாதார தடை விதித்து, அதனால் ஈரான் பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டிருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் காசா மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடியது, வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது. அரபு நாடுகளெல்லாம் பயந்து கொண்டு காசாவுக்காக வாய் திறக்காமல் பயந்து கொண்டிருந்த சமயத்தில் ஈரான் நாடு மட்டும்தான் ஹமாஸுக்காகவும் காசா மக்களுக்காகவும் பலஸ்தீனுக்காகவும் குரல் கொடுத்தது. பல ஆண்டு காலமாக குரல் கொடுத்து வருகிறது. இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், பலஸ்தீனில் காசாவில் கொல்லப்பட்டவங்களாம் யாரும் ஷியாக்கள் கிடையாது. ஹமாஸ் அமைப்பு ஷியா அமைப்பு இல்லை. அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள ஒரு அமைப்பு. குர்ஆன் சுன்னா அக்கீதாவை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் பலஸ்தீன் காசாவிலும் இருக்கிறார்கள், மேற்கு கரையிலும் இருக்கிறார்கள்.
அப்போ நம்ம ஷியா கொள்கையை சேர்ந்தவர்கள் இல்லை என்ற ஒரு காழ்ப்புணர்வு அவர்கள்ட்ட இல்லை. எந்த குர்ஆன் சுன்னா அக்கீதாவை மற்ற அரபு நாடுகள் எல்லாம் கடைபிடிக்கிறதோ அந்த அக்கீதாவை கடைபிடிக்கக்கூடிய அரபு நாடுகள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது ஷியாக்கள் வழிகட்ட பிரிவுகள் என்று இருந்தும் கூட அவர்கள் அதை பற்றியெல்லாம் கருதாமல் நாம் ஷியா, அவர்கள் சன்னி, அதாவது ஈரான் வந்து ஷியா, பலஸ்தீன் காசா வந்து சன்னி, சன்னியில் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவுல அடிப்படையில் இருக்கக்கூடிய ஷியா கொள்கைக்கு எதிரான அந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன, அவர்களுக்கு அநீதி இழைத்தால் நமக்கு என்ன என்று மற்ற அரபு நாடுகளை போன்று ஈரான் நாடும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஈரான் வந்து கண்டுகொண்டு அதற்காக வெளிப்படையாக உதவி செய்ததும் எதிர்த்து நின்றதும் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தியதெல்லாம் நமக்கு தெரியும். இஸ்ரேலின் மீது பயங்கரமான ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் நடத்தியதை நாமெல்லாம் அறிவோம். இஸ்ரேலை கதிகலங்க வைத்தது. ஹமாஸ் ஒரு பக்கம் கதிகலங்க வைத்தாலும் ஈரான் ஒரு பக்கம் இஸ்ரேலை கதிகலங்க வைத்தது. அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல காலமாக திட்டமிட்டு வருகிறது. ஆப்கானின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்தினார்கள் 2001, 2002 அந்த காலகட்டத்தில். அப்புறம் ஈராக்கின் மீது, ஈராக் மக்களின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஈரானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல காலமாக திட்டமிடுகிறார்கள். நேற்று கடந்த சில தினங்களாகவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். ரமலான் மாதத்தில் அவர்கள் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களின் வணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த தாக்குதலை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். கொமைனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொமைனி என்று சொல்லப்படுகிற ஆயத்துல்லா கொமைனி அவர்கள் 1939ஆம் ஆண்டு ஈரான் நாட்டில் பிறக்கிறார். 1979 ஏற்பட்ட ஈரானுடைய புரட்சி, அந்த ஈரான் புரட்சியில் இதற்கு முன்பு கொமைனி ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். 1989 அவர் மரணமடைந்த பிறகு அவர் மரணித்த சில மாதங்களில் நேற்று கொல்லப்பட்டார் ஆயத்துல்லா கொமைனி என்று சொல்லப்படுகிற அந்த கொமைனி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். 1989 இருந்து இன்று வரை 36 ஆண்டுகளுக்கு மேலாக 40 ஆண்டுகள் வரைக்கும் அதனுடைய ஒரு சுப்ரீம் லீடராக, உச்சபட்ச தலைவராக, ஷியாக்களுடைய அந்த அரசாங்கத்தின், ஈரான் அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச ஒரு மத தலைவராக அறியப்பட்டவர். அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து வந்தவர் இந்த கொமைனி அவர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 40 ஆண்டு கால அவருடைய அந்த பொது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், நமக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நமக்கும் ஷியா கொள்கைக்கும் எந்த ஒரு கருத்து ஒற்றுமையும் கிடையாது. நம்முடைய குர்ஆன் சுன்னா கருத்துக்கு எதிரான கருத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஷியாக்களுடைய அனைத்து கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதை நாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் இந்த 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் அவர் கொஞ்சம் கூட அமெரிக்காவுக்கோ பிரிட்டனுக்கோ அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து நின்று தைரியமாக முழங்கியவர், இன்று வரையும் எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், மரணிக்கிற வரை எதிர்த்து கொண்டு இருந்தவர் அந்த கொமைனி அவர்கள். கொமைனி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவை கண்டு பயப்படவில்லை. அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பது அமெரிக்கா இப்போ எடுத்த ஒரு திட்டம் கிடையாது. 30 வருஷமாகவே கொமைனியை கொல்வதற்கு அவர்கள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது தான் அந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதில் சவுதி அரேபியாவினுடைய தலையீடும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சவுதி தான் கொமைனி இருக்கக்கூடிய தகவலை அமெரிக்காவுக்கு சொல்லி அதன் மூலமாகத்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த பிரச்சனை வந்த சமயத்திலேயே அமெரிக்காவின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய இராணுவ அமைப்புகள், இராணுவ கட்டமைப்பு வளைகுடா நாடுகளில் எந்தெந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாட்டிலெல்லாம்
நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி தாக்குதல் நடத்திய மாத்திரத்தில் வெளிப்படையாக நாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறோம், ஈரானை பற்றிய உளவு தகவல்களை எல்லாம் அமெரிக்காவுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்று வெளிப்படையாக சவுதி அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு ஷியாக்களை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் கொமைனி அவர்களையும் ஈரான் நாட்டையும் கடுமையாக திட்டக்கூடிய நம்முடைய சில சகோதரர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சவுதி அரேபியா நாடு, அதனுடைய சவுதி அரேபிய அரசாங்கம் அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால், மனசாட்சி உள்ள, நீதியை நேசிக்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் அவர்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்களா? ஷியாக்கள் குர்ஆன் சுன்னா அக்கீதாவுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கே, படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்துக்கும் எதிரானவர்கள் யார்? அமெரிக்கா. அப்போ அந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா நல்லவர்களாக தெரிகிறார்கள். காசாவில் அநீதி இழைக்கப்படும் போது அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல், அநீதிக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி அந்த எதிரிகளான, ஆக்கிரமிப்பு பயங்கரவாத எதிரிகளான யூதர்களின் மீது தாக்குதல் நடத்திய கொமைனி அவர்கள் விரோதியாக தெரிகிறார். இந்த கடந்த 2 நாட்கள், நேற்று முன்தினமும் இந்த 2 நாள் நடந்த யுத்தத்தில், தாக்குதலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கிறது என்பதை மீடியாக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஈரான் நாட்டில் மினாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நகர், அந்த ஈரான் நாட்டில் உள்ள மினாப் நகரில் பெண்கள் தொடக்க பள்ளிக்கூடம், அந்த பெண்கள் தொடக்க பள்ளிக்கூடத்தின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் நடத்திய அந்த வான்வெளி தாக்குதல், விமான தாக்குதலில் பச்சிளம் குழந்தைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் 85 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கொமைனி அவர்கள் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் ஈரான் காவல் படை IRGC தெளிவாக அறிவித்திருக்கிறது, இதற்கு நாங்கள் பழி தீர்ப்போம், நாங்கள் கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்று IRGC அறிவித்திருக்கிறது, ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கொல்லப்பட்ட கொமைனி அவர்கள் 30 வருஷமாக அவரை கொல்லுவதற்கு அமெரிக்கா சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் எப்போவே சொல்லிட்டார், வயது 86 ஆயிடுச்சு, 85 வயசை கடந்த ஒரு முதியவர், நான் எப்போ வேண்டுமானாலும் மரணிக்கலாம், அல்லது எதிரிகளால் எப்போ வேண்டுமானாலும் கொல்லப்படலாம். அதற்கு முன்பாக ஒரு சரியான வலிமையான ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தி தான் செஞ்சிட்ருக்கார். அவர் சாதாரணமாக என்னைக்கும் நம்ம கொல்லப்படுவோங்கிறது தெரியும், கொல்லப்படலாம் அல்லது மரணிக்கலாம், வயது முதுமை அடைஞ்சிருச்சு, அப்போ நாம் இறந்துட்டா, திடீர்னு இறந்துட்டா அல்லது கொல்லப்பட்டுட்டா வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும், ஒரு சரியான நிர்வாக திறமை இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகன், தன்னுடைய வாரிசுகளில் ஒருவரான மகன் முஜிதபா என்று சொல்லப்படுகிற அந்த முஜிதபா என்ற அவரை உச்சபட்ச தலைவராக, சுப்ரீம் லீடராக அவர் அறிவித்திருக்கிறார். கொல்லப்பட்டு அதனால் ஈரான் பின்வாங்கவில்லை, IRGC அடிபணியவில்லை, அவர்கள் தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெருசலத்தில் இருந்து, டெல் அவீவ் நகரத்தில் இருந்து இன்னும் முக்கியமான நகரங்களில் பயங்கரமான தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கிறது. இன்னும் கத்தாரில் இருந்து, துபாயில் இருந்து, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா இராணுவ கட்டமைப்பு இடங்கள்ல எல்லாம் கடுமையான தாக்குதலை நடத்தி பல நூறு அமெரிக்க சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்கள், குர்ஆன் சுன்னா முஸ்லீம்களோ, ஆப்கானில் இருக்கக்கூடிய, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா முஸ்லீம்களோ, அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய ஷியாக்களோ, இவங்களை கொல்லணும்னு அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ திட்டமிட்டு தாக்குதல் நடத்தினால் அவர்களுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, கடந்த பல வருஷமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அநியாயமாக பொதுமக்கள் மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க, பொதுமக்களை கொன்று குவிப்பாங்க, குழந்தைகளை கொல்லுவாங்க.
இந்த பொதுமக்களை கொன்று குவிக்கிறது, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறது யாருடைய வேலை? அமெரிக்காவுடைய வேலை, இஸ்ரேலுடைய வேலை. ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலுடைய வேலை. அப்போ இதைத்தான் அவர்கள் செய்து வருவார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள் அல்லது இன்னைக்கு எதிர்த்து கொண்டு சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய சியாக்களான ஈரானியர்கள், இவர்கள் எதிர்த்தா கூட அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க, குழந்தைகளை கொல்ல மாட்டாம. நம்ம எதிரிகள் என்று கருதி எதிரி குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள், அப்பாவி மக்களை தாக்க மாட்டார்கள். ஆனால் இந்த எதிரிகளோ அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் தான் தாக்குவார்கள். இதற்கு பல ஆதாரங்கள் சான்றாக இருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அந்த IRGCயும் காவல் படையும் கடுமையான தாக்குதலை நடத்துவதாக அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய முக்கியமான தலைவரான கொமைனி அவர்கள் மரணித்து விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். இனி ஈரானுடைய நிலை என்ன இருக்கும் என்று, எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஈரானுடைய நிலைமை இனிமேல் இரண்டு முடிவு தான். ஒன்று, அமெரிக்காவுடைய டிமாண்டுக்கு அடிபணிந்து சரண்டராக வேண்டும், அல்லது அமெரிக்காவை எதிர்த்து இறுதி வரை யுத்தம் செஞ்சு அமெரிக்காவை வீழ்த்த வேண்டும். ஆனால் இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு தான், இரண்டாவது வழிக்குத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை, பயப்படவில்லை, அமெரிக்காவுடைய டிமாண்டுக்கு அவர்கள் அடிபணியவில்லை. எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அடிக்கடிக்க திருப்பி அடிப்போம் என்று இருக்கிறார்கள். இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு வெற்றியை தர வேண்டும், அமெரிக்காவுக்கு படு மோசமான தோல்வியை தர வேண்டும். இன்னும் உலக நாடுகள், குறிப்பாக வளைகுடா நாடுகள் மட்டுமல்லாத உலக நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, அமைதியான வாழ்க்கைக்கு, அமைதியான சூழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1948ஆம் ஆண்டு பலஸ்தீன் மண்ணை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாக இருக்கக்கூடிய அந்த நாடு பலஸ்தீன் மண்ணிலிருந்து எப்போ அகற்றப்படுதோ அப்போ தான் உலக நாடுகள் அமைதி ஏற்படும், மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. இதற்காக இந்த புனித ரமலான் மாதத்தில் நாம் படைச்ச இறைவனான அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இறைவா, இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு நீ வெற்றியை கொடுத்து அமெரிக்காவுக்கு படு மோசமான தோல்வியை கொடு, ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு நடக்கக்கூடிய ஒரு நாடு பலஸ்தீன் மண்ணை விட்டு முழுமையாக இல்லாமல் போகிறதுக்கு உதவி செய் என்று அந்த ஆக்கிரமிப்பு நாடு அகற்றப்படுவதற்கும், ஈரானுக்கு அல்லாஹ் இந்த யுத்தத்தில் வெற்றியை தருவதற்கும் நாம் இந்த புனித ரமலானில் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.